விஜய் பேசுகிறேன், விஜய் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கூட இருந்த கமலஹாசனையும் சேர்த்து விமர்சனம் பண்ண மாதிரி மக்கள் நீதி மையத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல வகையான ஒரு பார்வை இருக்குது. சில ஜென்மங்கள் இருக்குது, சில பிறப்புகள் இருக்குது. என்னென்னு கேட்டால் தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிப்பான். கருப்பணிப்பன் யார்? நீங்கள் திமுகவில் உறுப்பினரா, இல்லை மாவட்ட செயலரா, இதான் நிர்வாகியா? கிடையாது. செந்தில்வேலுக்காவது பத்திரிகையாளர் ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் யார்? அது ராஜ்யசபா எம்பியாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அதை? அப்போ அந்த இடத்துல அதிக பிரச்சனையாக பேசுறது தானே தெரியுது. சொல்லுவாங்கள்ல, இந்த சில பேருக்கு நாக்கில் சனின்னு வாங்கல்ல, அப்படி தானே இருக்குது. அப்போ கமலஹாசனுடைய பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? நாங்கள் இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமலஹாசனுக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்கறதா தான். இப்போ புரியுதுங்களா? மண்டையில் மசாலா இல்லைன்ட்டு. கருப்பணியப்பன் மண்டையில் மசாலா இல்லை. நான் நல்லா தான் பேசுனேன், இந்த திமுக கட்சிக்காரங்களும் மற்றவர்களும் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய நபர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கருப்பழனியப்பன் அவர்கள் பேசின பேச்சு ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. விஜய் பேசுகிறேன், விஜய் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கூட இருந்த கமலஹாசனையும் சேர்த்து விமர்சனம் பண்ண மாதிரி மக்கள் நீதி மையத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல வகையான ஒரு பார்வை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் கருப்பழனியப்பன்? எனக்கு தெரிஞ்சதுன்னா கருப்பழனியப்பன் எப்பவுமே சார் என்ன சொல்றதுன்னா சில ஜென்மங்கள் இருக்குது, சில பிறப்புகள் இருக்குது. என்னன்னு கேட்டால் தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிப்பான். தான் என்ன பேசுகிறோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது அடுத்தவங்களை எப்படி மனக்காயத்தை ஏற்படுத்தும். நாம் தன்னை அறிவாளி நம்ம நினச்சிட்டு பேசுவோம் சார். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எப்படி காயப்படுத்தும்ன்றதெல்லாம் யோசிக்காமல் பேசுகிறது தான் இதெல்லாம். அதுவும் கருப்பழனியப்பன்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் பல பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ஆடியோக்களில் வீடியோக்களில் பார்த்துருக்குறேன். அவர் பேசுறதுன்னா ரொம்ப அதாவது என்ன தன்னை அறிவாளின்னு நினச்சிட்டு பேசுறது. நீங்கள் இந்த வார்த்தை எப்படி பாதிக்கும், அடுத்தவங்களை பாதிக்கும்னு தெரியாமல் பேசுறது தான். நீங்கள் முதல்ல கருப்பணிப்பன் யார்? நீங்கள் திமுகவில் உறுப்பினரா, இல்லை மாவட்ட செயலரா, இதான் நிர்வாகியா? கிடையாது. செந்தில்வேலுக்காவது பத்திரிகையாளர் ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் யார்? ஒரு திமுக ஆதரவாளர், அவ்வளோதான். ஆதரவாளர் பேசுறதுக்கூடியது என்னன்னு ஒன்று இருக்குது சார். அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் பேசுறது ஒன்று இருக்குது, மாநில நிர்வாகிகள் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு திமுகவில் ஒரு கட்டுப்பாடு முன்னாடிலாம் இருக்கும். எப்படின்னா கலைஞர் காலத்தில் அந்த கட்டுப்பாடு இருப்பேன். என்னென்னா திமுக ஒரு சில விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயத்தை யார் பேசணும்னு கேட்டால் மாநில நிர்வாகிகள் தான் பேச முடியும். அதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு குறிப்பிட்ட கருத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருத்தை யார் பேச முடியும்னா இதை மாநில நிர்வாகிகள் தான் பேச முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் பேசக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. இந்த கருத்தை மாவட்ட நிர்வாகிகள் தான் பேச முடியும்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை நிலைய பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பேசலாம், இந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பேச முடியும். ஒரு கூட்டணி குறித்து, கூட்டணி தலைவர் குறித்து பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த 3 வட்டத்துலையுமே இல்லாத ஒரு ஆதரவாளர் பேசுனா எப்படி இருக்கும்? இப்போ கருப்பழனியப்பன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவாளர், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த அதிகாரமும் கிடையாது திமுகவில். அப்போ நீங்கள் கூட்டணி குறித்து பேசும்போது இன்னொரு விஜயை நீங்கள் தாக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அது எவ்வளோ பெரிய விஷயம். மு.க. ஸ்டாலின் மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த மாநில நிர்வாகிகள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கட்சியோட தலைமை மற்றும் நிர்வாகிகள், அந்த தலைமை நிர்வாகிகள் எடுக்கிற ஒரு விஷயம். அது ராஜ்யசபா எம்பியாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அதை? நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? அப்போ அந்த இடத்துல அதிக பிரச்சனையாக பேசுறது தானே தெரியுது. சொல்லுவாங்கள்ல, இந்த சில பேருக்கு நாக்கில் சனின்னு வாங்கல்ல, அப்படி தானே இருக்குது. அப்போ கமலஹாசனுடைய பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? நாங்கள் இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, கூட்டணியில் சேர்த்து. அதாவது ஒன்று சாப்பாடு இல்லைன்னு சொல்லுங்கள், சரிங்களா, நாங்கள் போயிடுறோம். சாப்பிட கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இல்லை இலையை இழுத்து விட்டா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கு. சாப்பாடு போட்டு என்ன போட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, சாப்பாடு போட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமலஹாசனுக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்கறதா தான் இருக்கு. கருப்பழனியப்பன் அவரோட சொந்த மேடையிலேயே எங்கேயும் பேசவே இல்லை. ஒரு கட்சியோட ஒரு கூட்டத்தில் தான் அவர் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு அமைச்சர் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
மறுக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி கூட அவர் முட்டு கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம்னு வச்சுக்கல. எதுக்கு இந்த நிலைமைன்னு கேட்குறேன். கருப்பாணியப்பனால என்ன சார் வந்து திமுகவுக்கு ஆதாயம்? நீங்க செந்தில் வேலவலா சொல்லுங்க, நான் ஏத்துப்பேன். செந்தில் வேலவலா ஒரு திராவிட ஆதரவாளர் தானே காமிச்சுக்கிறாரு சார், ஆதரவெல்லாம் காட்ட சார். அதனால இப்போ நான் வந்து கருப்பாணியப்பன்னா வந்து மேடை தோறும் முழங்குறாரா இல்லை ஏதாவது டிபேட்டுக்கு போறாரா சொல்லுங்க சார். நிறைய டிவி ஷோஸ்ல வந்து டிவி ஷோஸ் பேசுறாரு, திராவிட சிந்தனையாளரா நீங்க நடக்கிறது தான் தப்பு. இந்த இடத்துல வந்து கோபிநாத்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அவருடைய பேச்சுக்களை விமர்சிக்கும் போது கருப்பாணியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவருடைய பேச்சை வந்து விரும்பவும் மாட்டாங்க. கலைஞர் டிவியில் ஒரு ஷோ நடத்தணும், இங்கே ஜி தமிழ் வந்து துரத்தி விட்டாங்க, அதனால அவர் அங்கே சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர கருப்பாணியப்பனால என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செந்தில் எடுத்துங்க, அவர் பத்திரிகையாளராக இருந்த அனுபவத்தை வச்சு கேட்டால் நீங்கள் திமுக முட்டு கொடுக்குறாரு, அது வந்து ஸ்ட்ராங் முட்டு அது, சரிங்களா? அது அந்தளவுக்கு நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அதுவும் உங்களால் கொடுக்க தெரியாது, எப்படி வந்து அதை வந்து ஒரு டிபேட்டில் போய் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த நாலேஜ்லாம் வந்து செந்தில்வேலுக்கு உண்டு. உங்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது. இல்லை நீங்கள் பேசலாம் பாருங்க, ஒன்றும் இல்லை, மேடையில் ஒரு லைன் பேசுறீங்க, அது வில்லங்கமாவது பாருங்க, வில்லங்கமாவதா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறது, இது தேவையில்லாத வேலை இல்லை. விஜய் இந்த இடத்துல நான் விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன்றது கிடையாது சார். நீங்கள் விஜய் வந்து நீங்கள் மட்டம் தட்டுறதா நினச்சிட்டு நீங்கள் யாரை மட்டம் தட்டுறீங்க? அசிங்கமாக இல்லை இது. இதை புரிஞ்சுக்க வேணாம். இப்போ புரியுதுங்களா மண்டையில் மசாலா இல்லைன்ட்டு? கருப்பாணியப்பன் மண்டையில் மசாலா இல்லை, அவ்வளோதான். மசாலா இருந்ததுன்னா நீங்கள் யோசிப்பீங்கல்ல, ஐயோ இப்படி சொல்கிறமேங்க, இது அவர் எப்படிங்க ஆகும், அவர் எப்படிங்க அந்த கருத்தை எடுத்துப்பாரு, என்ன நடக்கும் ஏது நடக்கும் யோசிக்கணும்ல. இல்லை விஜயை பார்த்து ரொம்ப திணறிட்டு போயிட்டாங்களா திமுக? திணறி இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கருப்பாணியப்பன் போன்ற அதிக பிரசங்கிகள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தலாம் கிடையாது, யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் இப்படி பேசுங்கலாம் கிடையாது. அங்கே வந்து தன்னை பெரிய அறிவாளியாக உணர்ந்த தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னை மிகப்பெரிய அறிவு மேதையாக உணர்ந்த தருணம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் எனக்கு தெரியும். அந்த கருப்பாணியப்பன் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பருத்தி வீரன் படத்தில் சொல்லுவாங்க, சனியை வந்து இது வந்தாலே ஏதாவது ஒரு வில்லகத்தில் கொண்டு வரும் அப்படி சொல்லுவாங்க, தெரியல பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பருத்தி வீரன் படம் சொல்லுவாங்க. அப்போ கார்த்தியை வந்து இவர் சொல்லுவாங்க நினைக்கிறேன், நம்ம சரவணன் ஒருத்தர் வருவார், இந்த வருஷம் இந்த சனியை வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவார் கார்த்தி. அது மாதிரி தான் இப்போ கருப்பாணியப்பன் சனியை இது வந்துன்னா ஏதாவது அவன் மேடையில் யாரும் போதே முடிவு பண்ணாங்க, இவன் ஏதாவது ஒரு வில்லங்கத்திலையா பேசி தொலைப்பான் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சி கூட்டணிக்கு வந்துட்ட பிறகு அவருக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்தது நீங்கள் சொல்லி காட்டிங்கன்னா எப்படி சார் இருக்கும்? அது காயப்படுத்துறது தானே எப்படி இருந்தாலும். சும்மாவை கொடுத்துட்டீங்க நீங்கள், நான் கேட்குறேன் அப்படியே கூட இருக்கட்டும் சார், நீங்கள் சும்மா ஒன்றும் கொடுத்துடலையே, அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க, விஜய்க்கு எதிராக பேச வைக்க போகிறீங்க. இப்போ தான் சொல்கிறாரு பாருங்க, கூட்டம் வந்தால் ஓட்டு விடாதுன்றது எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. நீங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்றாரு விஜய்க்கு கூட்டம் வந்தா ஓட்டு வராது, அவருக்கு மட்டும் இல்லை எந்த தலைவருக்கும் கூட்டம் வந்தா அப்படியே ஓட்டு வரும் சொல்ல முடியாது, எனக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். அவரு தன்னை அறிவாளியாக உணர்ந்து தரணும்னு வச்சுக்கிறேன். கமல்ஹாசன் தெரியல உங்களுக்கு, சாதாரண அறிவாளி கிடையாது சார், உலகநாயகன், சரிங்களா? உலகநாயகன் உலகநாயகன். ஸோ அதனால நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன், நீங்கள் கூட்டணியில் சேர்த்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறத வந்து அனுமதி கூடாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கும், என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு. அது புரிய வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பேசி புரிய வைப்பாங்க. பட் இருந்தாலும் கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் கமல்ஹாசன் சரி பண்ணிடுவீங்க. கமல்ஹாசன் பேசி சார் அவருக்கு தெரியாமல் சின்ன பையன் பேசிட்டான் சார் விட்டுருங்க சார், அதை பற்றி நம்ம பெருசாக இருந்தால் ரைட் ஓகேன்றாரு. ஆனால் கிராஸ் ரூட்டில் நம்ம தலைவர் அசிங்கப்படுத்துகிறாங்க, இப்படி தான் வைகோவை கூட இப்படி தான் அசிங்கப்படுத்தினாங்க, வைகோ கதற விட்டாங்க, அழ விட்டாங்க, வைகோ மகனை புரியுது அப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க. இந்த திமுக எப்பவுமே அப்படிதான்ப்பா, கட்சியில் நம்ம சேர வரைக்கும் கம்மிட்டு இருப்பாங்க, சேர்ந்துட்ட பிறகு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படி யோசிப்பாங்கல்ல. இந்த விஷயத்தில் அப்படிதான் நடக்குது. கருப்பாணியப்பன் யாரு? அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்ட்ரக்சர் சொல்றேன். இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு கட்டமைப்பு திமுக இருக்கு. அனைத்து கட்சிகளும் வந்து திமுக கிட்ட இருந்தா அந்த கட்டமைப்பு எப்படி உருவாக்குறது கத்துக்கிட்டதே, மற்ற கட்சி தேசிய கட்சிகள் உட்பட சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுமான அமைப்பு, எல்லாத்திலும் ஒழுக்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், முறை இருக்கும். அதான் சொன்ன கேட்டேன், இதை யார் பேசணும்? இந்த மாநில நிர்வாகிகள் யார், மாநில நிர்வாகிகள் என்ன பேசணும், மாவட்ட நிர்வாகிகள் என்ன பேசணும், தலைமை நிலை பேச்சாளர்கள் என்ன பேசணும், ஆதரவாளர்கள் என்ன பேசணும், இப்படி வந்து வகுத்து வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாணியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ ஒன்று உள்ள நுழைஞ்சவர், டிவி பொழைப்புக்காக உள்ள போனவர், வந்தியா ஏதோ சாப்பிட்டியா கிளம்புனியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து இது பண்ணால் அப்படி தான் நடக்கும். ஒரு படத்தில் வடிவேல் இருப்பார்,
நேராக வந்தபோது வந்து சாவில் ஏதோ வந்து ஒரு ஓரமாக உட்காந்தமா போனோமான்னு இருக்கணும். அவர் அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போய் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மட்டுமா வந்து தலைவராக இருந்தார், ஊருக்கே தலைவராக இருந்தார் அப்படின்னு ஒரு பாடம். அது மாதிரி கேட்டால் வந்து பொண்டாடி சொல்லுவார், உனக்கு மட்டுமா பொண்டாடி இருந்தார், ஊருக்கே பொண்டாடி இருந்தார், ஏதோ ஒரு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாயை விடுவார் கேட்டு அங்கே உள்ள போய் அப்புறம் தர்மடி வாங்குவார். கருப்பாணியெல்லாம் அப்படி தான் சொல்லுங்க, வழியில் வந்து பண்ணிட்டு ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கிராமங்களில் என்ன பழமொழினா வழியில் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, ஊரில் உதவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி இருவாங்கள்ல, அதுதான் இது வந்து கருப்பாணியை பண்ணி பொருத்தமாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கிளியராக சொல்லாததுக்கு காரணம் பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. வழியில் போயிட்டு ஊரில் உதப்பட்டான்ற கதை இருக்குது. இல்லை, கருப்பணியை பண்ணி என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை கூப்பிட மாட்டாங்க சார். நடவடிக்கை எடுத்து அவன் யார் சார் நடவடிக்கை எடுத்து எப்படி சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? கருப்பணியப்பன் யாரு? ஏன்னா இப்ப கமலஹாசனோட கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, இருந்தா கூட சார் இருந்தா கூட என்ன செய்ய முடியும்? ஆதரவாளர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? விட்டு கொடுக்க முடியாது. கமல் கிட்ட வந்து கேட்டுப்பாங்க, சாரி கேட்டுப்பாங்க. சரி, இப்ப ரஜினிகாந்த் கூட தான் வந்து பல்லு விழுந்த நடிகர்னு பேசினாரு யாரு, துரைமுருகன். அதுக்கப்புறம் அவரே வந்து வருத்தம் கேட்டாரு. அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்ல போறாங்க வந்து இங்க விமான கருப்பணியப்பன், நான் பேசியதை தவறாக புரிந்து கொண்டிருக்கணும். அப்போ கூட எது எப்படி நான் பேசுறதெல்லாம் தவறா, அவரு கரெக்டா பேசுனத நாம தவறா புரிஞ்சுட்டோன்னு பேசக்கூடிய ஆள் அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் அவன். நான் நல்லா தான் பேசினேன், இந்த திமுக கட்சிக்காரங்களும் மற்றவர்களும் வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய நபர் சார் அவன். இவெல்லாம் வந்து தன்னை அறிவு மேதையா தன்னை நினைச்சுக்கிறவன். கருப்பணியப்பன்லாம் தன்னையே பெரிய அறிவு ஜீவியா நினைக்கிறவன். அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டில் வைக்கணும். முன்னாடிலாம் கட்சியில் அந்த கட்டுப்பாடு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல தளர்ந்து போகுது. திமுகவில் வந்து யார் என்ன பேசணுன்ற அந்த கட்டுப்பாடெல்லாம் முன்னாடி இருக்கு. இப்போ இல்லை, அது தளர்ந்து போகுது. அது காலப்போக்கில் என்ன நடக்குன்றது தெரில. ஆனால் வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு வருந்தா. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்து பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக வந்து போனவன் தானே அப்படின்னு கமலை வந்து ரொம்ப டிகிரேட் பண்ண மாதிரி தான் அந்த பேசுகிற தொனின்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு வேணா ஒரு ராஜ்யசபாவை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து கமலை தான் அந்த இடத்துல குத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு.